அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். கொட்டி தீர்க்க போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. அரசு பாடசாலைகள் இன்று மீண்டும் ஆரம்பம். ஒரே நாளில் போலீசாரின் பிடியில் சிக்கிய 50க்கும் மேற்பட்ட சந்தேக நபர்கள். அரசாங்க ஊழியர்களின் ஓய்வூதியம் தொடர்பில் வெளியான முக்கிய தகவல். திருகோணமலை கொழும்பு ஊடான இரவு தொடருந்து சேவை இன்று முதல் மீண்டும் ஆரம்பம். முன்னாள் கமாண்டோவின் வீட்டில் மீட்கப்பட்ட பொருட்களால் பரபரப்பு. வெளிநாட்டு விமான நிலையத்தில் இலங்கையர்கள் செய்த மோசமான செயல். யாழ் கல்லூடாயில் பற்றி எரிந்த குப்பை மேடு. பூட்டிய வீட்டுக்குள் இரத்த வெள்ளத்தில் கிடந்த குடும்பம், சினிமாவை மிஞ்சிய சம்பவம். சர்வதேச சட்டத்தை நசுக்கிய இஸ்ரேல், ஐநா தலைமையக இடிப்புக்கு கடும் கண்டனம். தொடர்பென விரிவான செய்திகள். ஜனவரி 23 முதல் நிலவும் வறண்ட வானிலை மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறித்த விடயம் வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, தீவின் பெரும்பாலான பகுதிகளில் முக்கியமாக வறண்ட வானிலை நிலவும். அதிகாலையில் நுவரெலியா மாவட்டத்தில் சில இடங்களில் தரை உறைபனி ஏற்பட வாய்ப்புள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய ரீதியில் உள்ள அரசாங்க பாடசாலைகள் இன்று முதல் மீண்டும் ஆரம்பமாக உள்ளது. அதன்படி முதல் தவணையின் முதல் கட்டம் இன்று முதல் பிப்ரவரி 13 வரை நடைபெறும் என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. கல்வி அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 14 முதல் மார்ச் 2 வரை மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் முதலாம் தவணையின் இரண்டாம் கட்டம் மார்ச் 3 முதல் ஏப்ரல் 10 வரை நடைபெறும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. குற்றங்கள் மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளின் ஊடாக நாடு முழுவதும் குற்றங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக போலீசாரால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நாளாந்த சோதனைகளின் போது 578 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று ஒரு நாளில் மாத்திரம் 29,504 பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதுடன் இதன்போது இந்த அளவிலான சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 16 பேர் குற்றங்களுடன் நேரடியாக தொடர்புடையவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 282 திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர். மேலும் இந்த சோதனையின் போது திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட மேலும் 177 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். அத்துடன் இந்த சோதனையின் போது குடிபோதையில் வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டில் 427 பேரும், கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டில் 6 பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தவிர ஏனைய போக்குவரத்து விதிமீறல்கள் தொடர்பாக 4,384 பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். 2016ஆம் ஆண்டிற்கு பிறகு அரசு சேவையில் இணைந்த ஆயிரக்கணக்கான ஊழியர்களின் நீண்டகால எதிர்பார்ப்பிற்கு தீர்வாக புதிய ஓய்வூதிய திருத்தத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. 2016 பாதீட்டு திட்ட முன்மொழிவின்படி 1/1/2016க்கு பின்னர் பணியில் இணைத்தவர்களின் நியமன கடிதங்களில் அரசின் கொள்கை ரீதியான தீர்மானங்களுக்கு இணங்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் ஓய்வூதிய ஏற்பாடு சேர்க்கப்பட்டிருந்தது. இருப்பினும் புதிய ஓய்வூதிய முறை இதுவரை அமுல்படுத்தப்படவில்லை. தற்போதுள்ள ஓய்வூதிய முறையின் கீழ் இவர்களின் உரிமையை உறுதிப்படுத்தும் வகையில் 2026 பாதீட்டு திட்டத்தின் மூலம் நியமன கடிதங்களில் சில திருத்தங்களை மேற்கொள்ள அரசாங்கம் தீர்மானித்துள்ளது.
இதன்படி 2016 1/1 பின்னர் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டவர்களின் நியமன கடிதங்கள் இனி இந்த நியமனம் ஓய்வூதியம் உள்ளதாகும். நீங்கள் விதவைகள், தபுதாரர்கள் ஓய்வூதிய முறைக்கு பங்களிப்பு தொகை செலுத்தப்பட வேண்டும் என மாற்றியமைக்கப்படவுள்ளது. இதற்கமைய பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. மிக நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த கொழும்பு திருகோணமலை இடையிலான இரவு நேர புகையிரத சேவை மீண்டும் ஆரம்பமானது. இதன் அடிப்படையில் நேற்று இரவு திருகோணமலையிலிருந்து கொழும்பு நோக்கி சேவை ஆரம்பமாகியுள்ளது. பயணிகளுக்கான வசதிகள் கடந்த ஓரிரு மாத காலமாக தடைப்பட்டிருந்த இந்த இரவு நேர சேவையானது தற்போது ஆரம்பமானதால் பொதுமக்களின் போக்குவரத்து இலகுபடுத்தப்பட்டுள்ளது. கடமை நிமித்தம் கொழும்பில் நோக்கி செல்லும் அரசு அதிகாரிகள் அதிகளவில் ஆசன பதிவுகளை மேற்கொண்டு இந்த சேவையை பயன்படுத்துகின்றனர். அத்துடன் இப்புகையிரத சேவை ஊடாக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகையும் அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. விபத்து அபாயம் குறித்து எச்சரிக்கை. இச்சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ள போதிலும் தம்பலகாமம் பிரதேச சபைக்குட்பட்ட பல புகையிரத கடவைகளில் இரவில் வீதி மின்விளக்குகள் இன்மையினால் விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ளதாக காணப்படுகின்றது. இது தொடர்பில் தம்பலகாமம் பிரதேச சபை தவிசாளருக்கு பலமுறை அறிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படாமல் பாராமுகமாக இருந்து வருவதை காண முடிகின்றது. எனவே இரவு நேர புகையிரத சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதை போன்று புகையிரத கடவைகளுக்கான வீதி மின்விளக்குகளையும் தாமதமின்றி பொருத்துமாறு பொதுமக்கள் கோரிக்கை முன்வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரம் மாத்தளை சந்தி பகுதியில் உள்ள முன்னாள் கமாண்டோ படைவீரர் ஒருவரின் வீட்டிலிருந்து உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட 3 வெடிகுண்டுகளை அனுராதபுரம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைப்பற்றியுள்ளனர். போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டதுடன் இதன்போது குறித்த முன்னாள் கமாண்டோ படைவீரரும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கைப்பற்றப்பட்ட வெடிகுண்டுகளை செயலிழக்க செய்வதற்காக அனுராதபுரம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் அவற்றை விசேட அதிரடிப்படையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். மாலைதீவில் உள்ள வேலனா சர்வதேச விமான நிலையத்தில் நடந்த மோதல் காரணமாக கைது செய்யப்பட்ட 2 இலங்கையர்களை 15 நாட்கள் காவலில் வைக்க அந்நாட்டு நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. இந்த சம்பவம் ஜனவரி 10 அதிகாலை 12:15 மணியளவில் நடந்தது. மோதலில் ஈடுபட்ட 2 சந்தேக நபர்கள் அன்று இரவு விசாரணைக்காக காவலில் எடுக்கப்பட்டு எச்சரிக்கப்பட்ட பின்னர் விடுவிக்கப்பட்ட நிலையில் இதையடுத்து நீதிமன்ற உத்தரவின் பேரில் இருவரும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் கைது செய்யப்பட்டனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் 46 மற்றும் 43 வயதுடைய இலங்கையர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் கல்லோண்டாய் பகுதியில் அமைந்துள்ள குப்பைமேடு பாரிய தீ விபத்திற்குள்ளாகியுள்ளது. இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. வலிகாமம் தென்மேற்கு மானிப்பாய் பிரதேச சபையின் ஆளுகைக்குட்பட்ட கல்லோண்டாய் பகுதியில் அமைந்துள்ள யாழ் மாநகர சபையின் குப்பை மேடே இவ்வாறு தீப்பற்றி எரிந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் யாழ் மாநகர சபையின் ஆளுகைக்குட்பட்ட குறித்த குப்பை மேடு தீப்பற்றி எரிவது குறித்த மானிப்பாய் பிரதேச சபையின் உறுப்பினர்களுக்கு தகவல் கிடைத்த நிலையில் அவர்கள் அப்பகுதிக்கு சென்று நிலைமையை பார்வையிட்டுள்ளனர். இதனை அடுத்து யாழ் மாநகர சபைக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் அங்கு வந்த மாநகர சபையின் தீயணைப்பு வாகனம் தீயை அணைக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது. இதன்போது குப்பை மேட்டின் பல இடங்களில் பரவலாக தீ வைக்கப்பட்டிருந்ததால் அதனை அணைப்பதில் பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. குறித்த குப்பை மேடானது இதற்கு முன்னரும் பல தடவைகள் இவ்வாறு தீப்பற்றி எரிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் இப்பகுதியில் யாழ் மாநகர சபையின் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் தொடர்ச்சியாக கடமையில் இருக்கின்ற நிலையில் வெளியிலிருந்து எவரும் உள்ளே செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த குப்பை மேட்டுக்கு அண்மையில் வசிக்கும் மக்களும் கல்லூடாய் வீதியூடாக போக்குவரத்தில் ஈடுபடுகின்ற பொதுமக்களும் இவ்வாறான தொடர்ச்சியான தீ விபத்து சம்பவங்களால் பெரும் சுகாதார சீர்கேடுகளுக்கும்
பாதிப்புகளுக்கும் உள்ளாகி வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேசத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் தங்களின் தலைகளில் துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்த நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளனர். சஹாரன்பூர் மாவட்டத்தில் உள்ள சர்ஷாவா காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கௌஷிக் விஹார் காலனியில் இந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் நிகழ்ந்துள்ளது. நேற்று காலை அந்த வீட்டின் கதவு நீண்ட நேரமாக திறக்கப்படாமல் இருந்ததால் சந்தேகமடைந்த அண்டை வீட்டார் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். போலீசார் கதவை உடைத்து உள்ளே சென்றபோது நில அளவையாளராக பணியாற்றி வந்த அசோக் ரதி 40 வயது, அவரது மனைவி 37 வயதுடையவரான அஜந்தா, 70 வயதுடையவரான அவரது தாய் வித்யாவதி, 16 வயதுடைய அவரது மகன் கார்த்திக் மற்றும் 13 வயதுடைய இன்னுமொரு மகன் தேவ் ஆகிய 5 பேரும் ஒரே அறையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டனர். 5 பேரின் தலைகளிலும் மிக நெருக்கமான தூரத்தில் இருந்து துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திலிருந்து 3 கைத்துப்பாக்கிகளை போலீசார் மீட்டுள்ளனர். இது கொலையா அல்லது தற்கொலையா என்று போலீசார் விசாரித்து வருகின்றனர். எருசலேமில் உள்ள ஐநா பலஸ்தீன அகதிகள் அமைப்பு வளாகத்தை இஸ்ரேல் இடித்தமைக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகளின் நிவாரண முகாமை இது தொடர்பில் தனது கண்டனத்தை வெளியிட்டுள்ளது. கிழக்கு ஜெருசலேமில் உள்ள ஐநாவின் பலஸ்தீன அகதிகளுக்கான வளாக கட்டடங்களை இஸ்ரேல் இடித்து தரைமட்டமாக்கியுள்ளது. அங்கு பணியில் இருந்தவர்களை வெளியேற்றிய பிறகு புல்டோசர்கள் மூலம் அங்கிருந்த பெரிய மற்றும் சிறிய கட்டடங்களை இஸ்ரேல் இடித்ததாக ஐக்கிய நாடுகளின் நிவாரண முகமையின் செய்தி தொடர்பாளர் ஜோனாதன் போவ்லர் தெரிவித்துள்ளார். சர்வதேச சட்டமீறல் காசா மக்களுக்கு மனிதாபிமான உதவி வழங்கும் குழுக்கள் மீது இஸ்ரேல் அரசு கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்து வரும் நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த நடவடிக்கை சர்வதேச சட்டத்தை மீறும் செயல் என ஐக்கிய நாடுகளின் நிவாரண முகமை சுட்டிக்காட்டியுள்ளது. 2024 ஆண்டு அக்டோபரில் இஸ்ரேல் நாடாளுமன்றில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின்படி 2025 தொடக்கத்தில் ஐக்கிய நாடுகளின் அகதிகளுக்கான முகமையின் செயல்பாடுகள் இஸ்ரேலில் தடை செய்யப்பட்டன. இந்த நிலையில் குறித்த நடவடிக்கை சர்வதேச சட்டத்தை மீறும் செயல் என ஐக்கிய நாடுகளின் நிவாரண முகமை சுட்டிக்காட்டியுள்ளது. 2024 ஆண்டு அக்டோபரில் இஸ்ரேல் நாடாளுமன்றில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின்படி 2025 தொடக்கத்தில் ஐக்கிய நாடுகளின் அகதிகளுக்கான முகமையின் செயல்பாடுகள் இஸ்ரேலில் தடை செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.